கரோலினா, வட கரோலினா பெரியார் பன்னாட்டு மையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம், இவை இரண்டும் ஒருங்கிணைந்த திராவிடர் கழகம். இவற்றின் தலைவர் தத்துவ பேராசான் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை வழியிலே பெரியாருடைய கொள்கையை அமெரிக்க நாடு முழுவதும் தன்னுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டு அந்த பரப்புரை பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரியார் பன்னாட்டு மையத்தினுடைய பொறுப்பாளர் மருத்துவர் சோம இளங்கோவன் அவர்களே, அவருடைய வாழ்வினையர் அம்மையார் சரோஜா இளங்கோவன் அவர்களே, கரோலினா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திருமிகு பாரதி பாண்டி அவர்களே, பெரியார் பன்னாட்டு மையத்தினுடைய தோழர் மோகன் வைரக்கன் அவர்களே, சுஜாதா அவர்களே, அழகிரிசாமி அவர்களே, ஈழத்தமிழர் முரளி அவர்களே, ஆனந்த் அவர்களே, மதி அவர்களே, முனைவர் ஜெயராஜ் ஆண்டனி அவர்களே, இளஞ்செழியன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் எழில்வடிவன் அவர்களே, அறிவு பொன்னி அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பாக வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, தோழர்களே, வரவேற்புரையாற்றிய அம்மையார் சாந்தி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவில் பல இடங்களிலே கலந்து கொண்டு தமிழ் உறவுகளுடனான கலந்துரையாடலில், கலந்து உறவாடலில் நான் பல இடங்களிலே கலந்து கொண்டிருந்தாலும் இங்கே மகிழ்ச்சிக்குரிய, பெருமைக்குரிய, சிறப்புக்குரிய நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதற்கு உங்கள் எல்லோருடைய ஆர்வமிக்க வருகை முக்கிய காரணம். அதற்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இங்கே புரட்சி கவிஞருடைய பாடலை நம்முடைய பாவலர் பல்லவன் அவர்களுடைய கவிதையை பாடலாய் இங்கே அற்புதமாக பாடி காட்டிய எங்களுடைய பெரியார் பிஞ்சுகள் இனியா, இலக்கியா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் வெளியிலே இருக்கக்கூடியவர்கள், தாய்நாட்டு தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழை மறந்து போயிருப்பார்கள். மொரிஷியஸிலே, ரியூனியன் தீவிலே இருக்கக்கூடிய தமிழர்களை போன்று அவருடைய பெயர் கூட தமிழிலே இருக்கும், ஆனால் அவருக்கு தமிழ் பேச எழுத தெரியாது. அப்படி தான் அமெரிக்காவிலே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி இங்கே அமெரிக்க தமிழர்கள் தமிழின் மீதும் தாய் நாட்டின் மீதும் மிகுந்த பேரவா கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அண்மை காலமாக உணர்ந்து வருகிறார்கள். அண்மையில் நடைபெற்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய அந்த பெருவிழா, அது மாதிரி மாநிலந்தோறும் நடைபெறக்கூடிய முத்தமிழ் விழாக்கள், இவையெல்லாம் தமிழை வளர்ப்பதற்கு, தமிழுக்கு பெருமை சேர்ப்பதற்கு பயன்படக்கூடிய நிகழ்வுகள் தான். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறிய பகுதியில் இவ்வளோ பேர் நீங்கள் கூடியிருப்பது பெருமைக்குரிய விஷயம். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சமூக நீதியினுடைய ஒரு நூற்றாண்டு வரலாறு. சமூக நீதி என்பது அந்த சொல்லே அநீதிக்கு எதிரான சொல். சமூகத்தின் மீது ஏவப்பட்ட, நடைமுறைப்படுத்தப்பட்ட அநீதி இருக்கிறதே, அந்த சமுதாய அநீதிக்கு எதிராக
எழுப்பப்பட்ட, எழுந்து நின்ற, உருவாக்கம் பெற்ற ஒரு சொல்தான் சமூக நீதி என்பது. அப்ப சமூக அநீதி எதன் பேரால் ஏற்படுத்தப்பட்டதோ அதன் பேராலேயே முல்லை முள்ளால் எடுப்பது போன்று, வைரத்தை வைரத்தால் அறுப்பது போன்று எந்த ஜாதியை காட்டி நமக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அதே ஜாதியை வைத்து அந்த அநீதிக்கு எதிரான நீதியை பெறுவதற்கு தத்துவ பேராசான் தந்தை பெரியார் அவர்களும், அவருக்கும் முன்னோடிகளாக சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் நடேசனார், டாக்டர் டி.எம். நாயர், பனகால் அரசர் போன்ற நீதி கட்சியினுடைய தலைவர்களும், அவர்களின் அடியொற்றி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா போன்றவர்கள் உழைத்த உழைப்பும், அவர்களுக்கு கிடைத்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கான இந்த வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்திய ஒரு நிலையம்தான் இன்னைக்கு அமெரிக்காவிலே வந்து உங்களை நான் சந்திப்பதோ என்னை நீங்கள் சந்திப்பதோ. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்திருப்பீங்க. இங்கே வந்ததுக்கு என்ன காரணம்? நீங்கள் பெற்ற படிப்பு, நீங்கள் படித்த படிப்பு தான் காரணம். இந்த படிப்பு எப்பொழுதும் நமக்கு சாத்தியமாக இருந்ததா? நம்ம அப்பாவுக்கு, நம்ம தாத்தாவுக்கு இல்லை. வீடு இருந்திருக்கலாம், வாசல் இருந்திருக்கலாம், மனை இருந்திருக்கலாம், வயல்வெளி இருந்திருக்கலாம், தோட்டம் துறவு இருந்திருக்கலாம், வசதி வாய்ப்பு இருந்திருக்கலாம் நம்ம தாத்தாவுக்கு. ஆனால் படிப்பு என்பது மறுக்கப்பட்டிருந்தது. சூத்திரர்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்களாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ அந்த படிப்பு மறுக்கப்பட்ட சமூகம். அப்போ இந்த சமுதாயத்துக்கு படிப்பை யார் கொடுத்துருக்கணும்? நாம் வணங்கக்கூடிய கடவுள்களோ, நாம் ஏற்றுக்கொண்டிருந்த தத்துவங்களோ, நம்முடைய முன்னவர்கள் இதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. அப்போ கவலைப்பட்டவர்கள் நீதி கட்சியில் சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய அந்த மூலவர்கள் என்று சொல்லுவார்களே, அவங்க தான் இதை முதலிலே அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே பேசி நிறைவு செய்ய முடியாது. பெரிய வரலாறு, சோகமான வரலாறு, பல பேர் சொத்து பத்துக்களை இழந்த வரலாறு, தங்கள் அதிகாரத்தை இழந்த வரலாறு. இது சாதாரண வரலாறு இல்லை. ஒரு 1000 ஆண்டு காலம் நடந்திருக்க வேண்டிய போராட்டம், பல இழப்புகள், சிந்தி இருக்க வேண்டிய ரத்தம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில 10 ஆண்டுகளில் நமக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு இது. ஒரு சமூகம், படிப்பு உரிமை மறுக்கப்பட்ட சமூகம், அதன் பேராலே வேலை வாய்ப்பு உரிமை அற்று போயிருந்த ஒரு சமூகம், இந்த படிப்பை, வேலை வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பல 100 பேர் செத்து போயிருக்க வேண்டும். இதுக்கு பல பேர் ரத்தம் சிந்தி இருக்கணும். இதுக்கு பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை சிறையிலே கழித்திருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சில பேருடைய தியாகத்தின் மூலமாக, அவங்களுடைய தொண்டின் மூலமாக கனிந்த ஒரு கனிவு தான் இன்றைக்கு உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பட்டங்கள். இதை வந்து நன்றி உணர்ச்சியோடு நாம் நினைத்துப்பாங்க. இதில் கட்சி மாச்சரியமே இருக்கக்கூடாது. இது அந்த கட்சியா, இந்த கட்சியா, அது அரசியலா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவங்க மட்டும் அப்படி சிந்திக்காமல் போயிருந்தா நமக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. இடஒதுக்கீடு இன்னைக்கு நம்ம வேண்டாம்னு கூட நினைக்கலாம். இன்னைக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எங்கள் பிள்ளைகள் சாதாரணமாக படித்து இந்த தகுதிக்குரிய பிள்ளைகளாக வந்து விடுவார்கள், வர முடியும், எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நீங்கள் தன்னம்பிக்கையோடு இன்றைக்கு எதிர்த்து பேசலாம். ஆனால் இந்த இடஒதுக்கீடு என்ற நடைமுறை வந்த அந்த துவக்க காலம் இருக்கிறது இல்லையா, 1925க்கு பின்னாடி, அதான் நூற்றாண்டு காலம் வரலாறு. 1925லேருந்து இப்போ 2025 100 காலம். இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளே இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே நம்முடைய தமிழர்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி போக்கு என்பது சாதாரணமல்ல தோழர்களே. இங்கே வந்தவர்கள் கூட நான் பார்க்குறேன், ஆந்திரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்,
என்ன காரணம்? கர்நாடகத்துக்காரர்கள் அடுத்து இருக்கிறார்கள், குஜராத்திகள் அடுத்து இருக்கிறார்கள். என்ன காரணம்? இன்னும் கேட்டால் இப்போ நீங்கள் தொழில்நுட்ப படிப்பு, தொழில்நுட்பம் சார்ந்த வேலை, அதை பொறுத்து இன்றைக்கு தமிழர்கள் இன்றைக்கு சாரியாக நாம் வந்திருக்கிறோம். இதெல்லாம் இல்லாத காலத்தில் தொழில் சார்ந்து வந்திருக்கிறோம். நியூ ஜெர்சியில் வாழக்கூடிய குஜராத்திகள் தொழில் சார்ந்து கடைக்கண்டி வச்சு பிழைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தா தமிழ்நாட்டு கடை வீதியை பார்க்குற மாதிரி இருக்குது. சென்னை பிராட்வேயில் அந்த கடை வீதியில் நடந்து செல்வதை போன்று இருக்கிறது அங்கே பார்க்கும் பொழுது. அப்போ இங்கே இன்னைக்கு நம்ம சமூகம் ஒரு அறிவிலே திருவுடைய சமூகமாக இன்னைக்கு ஆகியிருப்பதற்கு யார் காரணம்? எந்த இயக்கம் காரணம்? எது காரணம்? இதை நம்ம மறைத்து பேசக்கூடாது. நன்றி உணர்ச்சி சொல்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு நீதி கட்சியில் இருந்த அந்த தலைவர்களாக சாதாரணமானவர்கள் இல்லை. சர்பட்டி தியாகராயர்னா ஒரு பெரும் தனவந்தர், மிகப்பெரிய சொத்து பத்துக்கு அதிபதி. அவ்வளவுத்தையும் இந்த மக்களுக்காகவே இழந்தார். அவர் தொட்டு செய்ய வந்து அவர் தான் சென்னை மாநகராட்சி இன்னைக்கு இருக்க இதனுடைய முதல் தலைவர், சேர்பர்சன் அந்த தியாகராயர் தான். அது மாதிரி டிஎம் நாயர், இந்த காது மூக்கு தொண்டை என்று சொல்லக்கூடிய இது சம்பந்தப்பட்ட அந்த அறுவை சிகிச்சை நிபுணர், லண்டனில் போய் படித்தவர், அவ்வளோ பெரிய சிறப்புக்குரியவர் நாயர். அது மாதிரி சி நடேசனார். நம்ம பிள்ளைகள் இங்கேருந்து சென்னைக்கு போய் தான் அந்த காலத்தில் பட்டப்படிப்பு படிக்கணும், ஒரு மருத்துவம் படிக்கணும், இல்லை ஒரு பொறியியல் படிப்பு படிக்கணும். தங்கிறதுக்கு இடம் கிடையாது. சாப்பாட்டு கடையில் சமமாக உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கான சூழல் கிடையாது. எடுப்பு சாப்பாடுன்னு சொல்லுவோம். இப்போ கூட நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம்? எடுப்பு சாப்பாடு. இந்த எடுப்பு சாப்பாடு முறையே எப்படி வந்தது, எப்படி வந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான வரலாறு. சமமாக உட்காந்து கடையில் சாப்பிட்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ வேணால் காசு கொடுத்து இதை பார்சல் பண்ணி வாங்கிப்போ, போய் அங்கே எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுக்க. அதுக்கு பேர் தான் எடுப்பு சாப்பாடு. ஆசிரியர் கை வைத்து கொண்டு அடித்தார் நம்மை. நாமெல்லாம் படித்தபடி இன்றைக்கி அடிக்க முடியாது. இங்கே சுத்தமாக அடிக்கவே கூடாது பிள்ளைகளை கூட. அமெரிக்காவில் நாம் படித்தப்ப அங்கே அடிச்சிருப்பாங்க. ஏன் குச்சி வச்சு அடித்தாரு, அடிக்கிறாரு நம்ம வாத்தியார் நம்ம படித்தப்ப? நம்மளாம் என்ன நினைக்கும்? அப்போ தான் அதிகமாக வலிக்கும். அப்போ ஆசிரியர் அடிக்க தாங்க முடியாமல் நம்ம அவர் சொல்கிறதை செய்வோம். அதுக்காக அவர் குச்சி வச்சு அடித்தார் நாம் நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு தீண்டாமையினுடைய அடையாளம். ஆசிரியர் அப்போ இருந்தவர் பூரா ஐயர்மார், படித்த பசங்க எல்லா ஜாதியும் இருக்கான். அவர் தொற்றக்கூடாது, தொட்டு அடித்தார்னா அவருக்கு தீட்டு. அதுக்கு ஒரு குச்சியை வைத்து கொண்டார் ரெண்டுக்கும் இடையில. அப்படி வந்தது. இது மாதிரி எடுப்பு சாப்பாடு ஒரு ஆசிரியர் கையில் வைத்திருந்த ஒரு குச்சி, இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே சர்பிட்டி தியாகராயர் தான் தமிழ்நாட்டில் முதலாக மதிய உணவு திட்டம். சாப்பாடு இல்லைன்னா இந்த பையன் வரமாட்டான், பிளாட்பாரத்தில் வாழக்கூடிய மக்கள், அந்த பிள்ளை எப்படிங்க வருவான், அவனுக்கு மத்தியானம் சாப்பாடு யார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்திய முதல் பெருந்தகை ஆண்டகை அந்த பிட்டி தியாகராயர் தான். அதற்கு பின்னாடி தான் காமராஜ் அவர்கள் அவர் முதலமைச்சராக வந்தப்ப நாடு முழுக்க அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். அது மாதிரி சி நடேசனார் பெரிய தனவந்தர், பிரபலமான வழக்கறிஞர். அப்படிப்பட்ட அவரு இந்த சென்னையில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு தங்கும் இடமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு, இப்போ நான் இடம் கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், இங்கே தங்கிக்க, போய் படிச்சுக்க, அது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி திராவிடர் இல்லம், திராவிடர் மாணவர் விடுதி அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு அமைப்பை முத தொடங்கினவர் நடேசனார். அப்போ அந்த நடேசனாரை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டாமா? ஒரு டிஎம் நாயர் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பாடுபட்டவர். இப்படி இந்த மாமேதைகள், அது மாதிரி பணக்கால அரசர், ஒரு அரச குலம், ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தான் நீதி கட்சியினுடைய 2வது முதலமைச்சராக வந்தவர். பணக்கால அரசர் தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பல்லு பறன்னு சொல்லி கேவலப்படுத்தப்பட்ட சமுதாயத்தை அப்படி அழைக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆதி திராவிடர் தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் செய்தவர் நீதி கட்சி ஆட்சியில். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு
ஒரு மருத்துவ கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போடணும்னா, மனு செய்யணும்னா, அந்த பையனுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் அவன் மனு போடணும். சமஸ்கிருதத்திற்கும் எம்பிபிஎஸ் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது மருத்துவ அறிவு சார்ந்த ஒரு மொழியாது, இல்ல மருத்துவ அறிவை நிரம்ப வைத்திருக்கிறதா? அப்ப அதை படின்னு சொன்னதுக்கு அப்ப என்ன நோக்கம்? சமஸ்கிருதம் யாருக்கு வரும்? யாருக்கு தெரியும்? யாருடைய தாய்மொழி? அப்ப அவர்கள் மட்டும்தான் மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற சூதுமதியினர் செய்த ஒரு ஏற்பாடு. இதுக்கு தடை கொடுத்தவர், விடை கொடுத்தவர், நம்முடைய பிள்ளைகளெல்லாம் மருத்துவர்களாக வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் பனகால அரசர். அவரும் நம்முடைய நன்றிக்கு உரியவர். ஏராளமான சாதனைகளை அந்த காலத்தில் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனைகள் செய்வது, ஒரு அரசு செய்வது சாதாரணம். அன்னைக்கு வெள்ளைக்காரன், அவன் கவர்னர், அவன் உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு அதிகாரம் இல்லாதவே கவர்னர்கள் ஆடுறான். அன்னைக்கு முழு அதிகாரம் அவனுக்கு உண்டு. அப்ப அப்படிப்பட்ட வெள்ளைக்காரன் கவர்னராக இருக்கும் பொழுது இரட்டை ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு 50%, 50% அதிகாரம் கூட கிடையாது நம்மவர்களுக்கு. இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் இருப்பார், ஒரு 2வது அமைச்சர் இருப்பார், ஒரு 3வது அமைச்சர் இருப்பார். உங்களுக்கு சொன்னால் இளைஞர்களுக்கு இன்னைக்கு அப்படி இருந்திருக்குமா நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு துறைக்கு ஒரு அமைச்சர்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன, கால்நடைத்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், இவர் வேளாண் துறை அமைச்சர், இவர் தொழில்துறை அமைச்சர்னு. அப்போ அப்படி கிடையாது. முதல் அமைச்சர், 2வது அமைச்சர், 3வது அமைச்சர். முதலமைச்சர் இறந்துட்டா 2வது அமைச்சர் முதலமைச்சர் ஆவார், 3வது அமைச்சர் 2வது அமைச்சர் ஆவார். அப்படி வச்சிருந்த ஒரு காலம். அப்படி இருந்த காலத்தில் நீதி கட்சி 1920 23 வரைக்கும் ஒரு முறை, 23 26 வரைக்கும் இன்னொரு முறை என்று இருந்தது. அப்படிப்பட்ட நீதி கட்சி ஆட்சியிலே தான் 1921 எடுக்கப்பட்ட முடிவு 1927 செயல்பாட்டுக்கு முதலாக கம்யூனல் ஜிஓ என்று சொல்லக்கூடிய, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய, சமூக நீதி என்று சொல்லக்கூடிய, இட ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய, ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்தது 1927. கொடுத்தவர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த முத்தைய முதலியார் என்று சொல்லக்கூடிய சீர்காழியை சேர்ந்த பெரும் மகன் தான் இந்த வாய்ப்பை உருவாக்கி. இதுதான் ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு. நீங்கள் வரலாற்று பூர்வமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் இடஒதுக்கீடு முதல்ல வாங்கினவங்க இஸ்லாமியர்கள். அது 1909. அவங்க வாங்கின இடஒதுக்கீடு எதுக்கு ஆகினதுன்னா எம்எல்ஏ ஆகுறது. இப்போ 100 எம்எல்ஏ இருக்காங்க, 100ல் எங்களுக்கு இத்தனை பேர் வேணும், எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டுது, நாங்கள் சாய் பண்ணுறதுனால எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கேட்டு அவங்க வாங்கினது. கல்வியிலேயே வேலை வாய்ப்பிலே கிடையாது. இது 1909. ஆனால் கல்வியிலும் வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு என்று முதலாக 12 பேர் ஆள் தேவை. 12 பேர் இப்போ போஸ்டிங் போடணும். பத்திரப்பதிவுத்துறை, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போடணும். அதுக்கு அந்த துறை அமைச்சர் முத்தைய முதலியார். அன்னைக்கு யார் முதலமைச்சர்னா சுயேட்சையாக இருந்த டாக்டர் சுப்பராயன், மோகன் குமாரமங்கலம், ரங்கராஜர் குமாரமங்கலம்லாம் சொல்கிறேன்ல, இவங்களுடைய பெரியப்பா அவர். அவங்க அப்பா குமாரமங்கலம், அவங்க பிள்ளைகள் மோகன் குமாரமங்கலம். அவரெல்லாம் கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸுக்கு வந்தவர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த அவங்கலேருந்து நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு வந்தது. அப்படிப்பட்ட அந்த சுப்பராயன் தான் இவங்களுடைய அப்பா, டாக்டர் பி சுப்பராயன். அவர் தான் முதலமைச்சர். அவர் இருக்கும்பொழுது முத்தைய முதலியார் 12 போஸ்டிங் இப்போ போடணும். ஃபஸ்ட்டு முதல் இடஒதுக்கீடு அதுதான் சார். முதல்ல போட்ட சாலை தான், அந்த சாலைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும். அது மாதிரி அந்த இடஒதுக்கீடு 12 பேர் போடணும். சரி, 12 பேரை எப்படி பிரிக்கலாம்? அப்போ அவர் ஒரு குழுவோட குழு போட்டு கலந்து ஆலோசனை செஞ்சு 12ல் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், இப்போ பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ பிசின்னு சொல்ல முடியல, அப்போ ஒரு கேட்டகரியை உருவாக்கலை. அந்த காலகட்டத்தில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் 5, அவங்களுக்கு 5 பேர், 12ல் 5 போச்சா, மீதி 7. பார்ப்பனர்கள் பிராமின்ஸ் அவங்களுக்கு 2, அப்போ 7 ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஐரோப்பிய ஆங்கில கிறித்தவர்கள், அது ஐரோப்பிய இந்திய கிறித்தவர்கள்,
அவங்களுக்கு 2, முஸ்லிம்கள் அவங்களுக்கு 2, பட்டியலினம் அவங்களுக்கு 1. ஆக இந்த 12 இடத்துக்கு இடஒதுக்கீடு அவர் பண்ணார். 12 பேருக்கு பிரித்து கொடுத்தார். அப்போ இப்போ நீங்கள் இதை வச்சு பர்சன்டேஜ் நீங்கள் கணக்கு போட்டுக்கணும், சதவிகித கணக்கு நீங்கள் போட்டுங்க. இதுதான் முதல் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு தான் நமக்கு முதல் தொடக்கம். இதுதான் சமூக நீதி. ஜாதியின் பெயராலே உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு அதே ஜாதியை வைத்து இந்த இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திய இந்த தத்துவத்துக்கு பெயர்தான் சமூக நீதி. இந்த சமூக நீதி அன்னைக்கு தொடங்கி படிப்படியாக வளர்ந்து இந்த பிற்படுத்தப்பட்டோர், பேக்வேர்ட், ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப் என்றெல்லாம் பிரிவு ஓபிஆர் காலத்தில், ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது தான் வந்து, அப்போ தான் அவர் தான் பிசின்னு ஒரு கேட்டகரிக்கு இவ்வளவு 14%ன்னு வகைப்படுத்துகிறார், அப்படி பிரிக்கிறார். இப்படி வளர்ந்து காமராஜருடைய ஆட்சி காலத்திலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு 16% இடஒதுக்கீடு. ஆக 2 கூட்டினா எவ்வளவு? 41 இடம் தான் முதல்ல நம்மளுக்கு கிடைச்ச பிசி எஸ்சின்னு கிடைச்ச இடஒதுக்கீடு 41. ஒரு சுருக்கமான கணக்குக்காக சொல்கிறேன். இந்த வரலாறு தெரியும் உங்களுக்கு, இது 4 பேர்த்த சொல்லணும். இது ஏதோ சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த இடஒதுக்கீடு சாதாரணமாக வரல. இது எல்லாத்துக்கும் பின்புலம் யாரு? பெரியார். இது எல்லாத்துக்கும் பின்புலம் அவர் தான் எழுதுறார், அவர் தான் பேசுறார், அவர் தான் மக்களுடைய சக்தியை உருவாக்குறார், மக்களால் ஒரு நெருக்கடி அரசாங்கத்துக்கு உண்டாக்குறார். அவர் ஏற்படுத்தின அந்த நெருக்கடி தான் அரசாங்கத்தை செயல்பட வைக்குது. அது ஓபிஆர் காலமாக இருந்தாலும் சரி, அது பனகால அரசர் காலமாக இருந்தாலும் சரி, அது காமராஜருடைய காலமாக இருந்தாலும் சரி, அண்ணா காலமாக இருந்தாலும் சரி, கலைஞருடைய காலமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஸ்டாலின் காலமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு பெரியார் இல்லை, அவருக்கு பதிலாக அந்த இடத்துல ஆசிரியர் ஐயா வீரமணி இருக்கிறாரு. இன்னைக்கு அதே வேலை நடந்துட்டு இருக்கு. ஆக இப்படி இடஒதுக்கீடு வந்து 41 ரொம்ப நாள் நீடிக்குது. ஒரு முறை பெரியார் ஐயா அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக வந்துடுறாங்க. கலைஞர்கிட்ட சாதாரணமாக ஒரு நிகழ்வில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி வந்து பெரியார் ஐயா தலைமையில் நடக்குது. அப்போ பெரியார் ஐயா ஒரு கேள்வி மாதிரி வைக்கிறார் கலைஞர்கிட்ட, சிஎம் கிட்ட. தனிப்பட்ட முறையில் சொன்னால் தெரியாமல் கூட போயிடும், நாளைக்கு பொதுவில் சொல்லிட்டா இது பெரியாருடைய அணுகுமுறை. அவர் என்ன சொல்கிறாரு? என்னங்க மக்கள் தொகை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது, பெருத்துக்கிட்டே போகுது, ஆனால் இடஒதுக்கீடு ரொம்ப நாளாக பிசிக்கு 25 இருக்குது, எஸ்சிக்கு 16 இருக்கு, இதை உயர்த்தக்கூடாதுங்களா அப்படின்ற. இந்த 41 உயர்த்தக்கூடாதா? கலைஞர் அவரும் பெரிய ஆளுமைக்குரியவர், பெரியார்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டவர், அண்ணாக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டவர். அவர் உடனே சிறந்த பதிலை சொல்வதாக நினைத்து பெரியார்கிட்ட, ஐயா 50க்கு மேலே போகக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கான் ஐயா, அதனால தான் ஐயா உயர்த்த முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த நிகழ்ச்சி பெரியார் ஐயா சொல்கிறாங்க, அவருடைய மூளை, அவருடைய சிந்தனை ஆற்றலை பாருங்கள். ஏங்க 50க்கு மேலே தானே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ 41 தானே இருக்குது, ஏன் 49 ஆக்கக்கூடாதுங்களா அப்படின்னு பெரியார் ஐயா சொல்கிறாரு. அப்போ கலைஞருக்கு ஆஹா ஐயாவுக்கே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி முடிந்த அடுத்ததாக சட்டசபையிலே கலைஞர் அறிவிக்கிறாரு, 25ஆக இருந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை, பிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை 31ஆகவும், 16ஆக இருந்த எஸ்சிகளுக்கான இடஒதுக்கீட்டை 18ஆகவும் ஆக்கி 31 18 49. ஏன்னா அதுக்கு மேலே 50க்கு மேலே போகக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி செஞ்சிடுறாங்க. அப்போ 49. பெரியாருக்கு மகிழ்ச்சி, மக்களுக்கு மகிழ்ச்சி. 49 ஓடிக்கிட்டு இருக்கு. இது கலைஞர் காலம் முடிஞ்சு எம்ஜிஆர் வந்துடுறாரு. எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா, கூட எம்ஜிஆர் கூட பக்கவாத்தியங்களா பார்ப்பனர்கள், அண்ணாவின் அமைச்சரவையிலே பார்ப்பனர்கள் கிடையாது, கலைஞருடைய அமைச்சரவையிலே பார்ப்பனர்கள் கிடையாது. இப்போ பார்ப்பனர்கள் வந்துடுறாங்க. யார் கூட இருக்காங்க? அண்டே போன்ற பார்ப்பனர்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எம்ஜிஆர்கிட்ட சொல்லி கொடுத்து, இது மாதிரி இடஒதுக்கீட்டில் ஒரு சிக்கல் இருக்குங்க, ரொம்ப நாளாக அவங்க வந்து வெறும் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக மட்டும் சொல்கிறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு இடஒதுக்கீடு செய்யணும், அதனால்
ஏதாவது ஒரு வருமான வரம்பு வைக்கலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்போ எம்ஜிஆர் தான் அதை ஏற்றுக்கிட்டு 9,000 ரூபாய் வருமான வரம்பு என்று வைத்து ஒரு பிசி ஒரு மாசத்துல அவருடைய வருமானம் 9,000 ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவர் எஃப்சி ஆயிடுவார், ஃபார்வர்ட் காஸ்ட் ஆயிடுவார். அப்போ பிசிக்கான சலுகை எதுவும் அவருக்கு கிடையாது அப்படின்னு கொண்டு வர்றார். அப்போ இந்த சமயத்தில் பெரியார் இல்லை, நம்முடைய தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா தான் இருக்காரு. எம்ஜிஆர் பெரிய மக்கள் செல்வாக்கோட முதலமைச்சராக இருக்காரு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் எதிர்த்து நம்ம சொல்றது கேட்பாரா? இவர் எதிர்த்து நம்ம இதை வெற்றி பெற முடியுமா? இதை பற்றிலாம் கவலைப்படாமல் 9,000 ரூபாய் வருமான வரம்பான என்பது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அரசியல் சட்டத்தை உருவாக்கிய இந்த இடஒதுக்கீட்டிற்கு தத்துவத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்த அண்ணல் அம்பேத்கரோ பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களோ தந்தை பெரியார் அவர்களோ அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களோ இது மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு இடஒதுக்கீடு செய்யணுன்ற கோரிக்கை அப்பயும் பல பேர் வச்சாங்க. அதற்கெல்லாம் பதில் கொடுத்து பொருளாதார அளவுகோலை நம்ம இடஒதுக்கீட்டில் வைக்கக்கூடாது, அது நிலையானது அல்ல, பொய் கணக்கு நிறைய பேர் காட்டுவான், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் மாட்டுவான், எல்லாரும் எனக்கு வருமானமே வரலான்னுவான். 100 காணி நிலம் இருக்கிறவங்க கூட எனக்கு ஒன்றுமே வருமானம் இல்லை, எல்லாம் லாஸாக போச்சு, வெள்ளத்தில் போச்சு, சாவியாக போச்சுன்னு அவன் சொல்லுவான். ஒரு வணிகன் கடை நடத்துகிறவர் என்ன சொல்வார்? எனக்கு இந்த வருஷம் பூரா வியாபாரமே இல்லைன்னு சொல்லுவார். அப்போ அதை நம்ம அளவுகோலாக வைக்க முடியாது என்று சொல்லித்தான் 15/4 என்ற இந்த பிரிவை உருவாக்கும் பொழுதும் இதே பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி சட்டத்தில் அம்பேத்கர் எழுதும் பொழுதே தெளிவாக எழுதியிருக்கிறாரு, சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட்னஸ். இதை தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். சமுதாயத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமையை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த இடஒதுக்கீடை செய்யணும். அப்போ இந்த சட்டத்துக்கே ஒரு அவமரியாதையை எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராட்டம் நடத்தி அந்த ஆணையை எரித்து நான் உட்பட 15 நாள் சிறைச்சாலையிலே இருக்கிறோம். எங்கள் தோழர்கள் எல்லாம் எங்கள் தலைவர் தலைமையிலே நாடு முழுக்க போராடி 3000 பேர் அன்றைக்கு நாங்கள் பல சிறைச்சாலைகளிலும் தமிழ்நாட்டில் இருந்தோம். அப்புறம் தேர்தல் வந்தது. தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தல், எம்ஜிஆர் முதலமைச்சர், எம்ஜிஆருக்கு படுதோல்வி ஏற்பட்டது. 39 பேர் எம்பின்னா 39ல் 2 இடம் தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அதிமுக, 37 இடத்துல தோல்வி அடைந்தார். எம்ஜிஆருக்கு வியப்பாக இருக்கு, ஒன்றும் புரியல. நாம் முதலமைச்சராக இருக்கோம், மக்கள்லாம் நமக்கு பின்னாடி நிற்கிறாங்க, அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த தோல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அதிகாரிகள் சொன்னார்கள், நீங்கள் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் கை வச்சது தான் காரணம், இல்லைன்னா இந்த தோல்வி வந்திருக்காதுன்னு சொன்னாங்க. அவர் உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே எங்கள் தலைவர் வீரமணியும் போனார். இவர் போகும்பொழுதே நாங்கள் ஏன் இந்த 9,000 ரூபா வருமான வரம்பானியை எதிர்க்கிறோம், இதுக்கு ஒரே வரியில் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னா, ரமணிபாயின்னு ஒரு காங்கிரஸ் பேச்சாளர், அப்போ ஜனதா கட்சியில் இருந்தாங்க அந்த அம்மா, அவங்க பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு 2 பையன், ஒரு பையன் செங்கல்பட்டில் வேலை செய்கிறான், ஒரு பையன் சென்னையில் வேலை செய்கிறான், இவனுக்கு 9,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் பெரிய பையனுக்கு, என் சின்ன பையனுக்கு 9,000 ரூபாய்க்கு கீழே வருமானம், அவன் செங்கல்பட்டில் இருக்கிறதுனால இவனுக்கு நகர ஈட்டுப்படியாதுங்கிறதுனால இவனுக்கு கூடுதல் சம்பளம். அப்போ அவங்க என் பிள்ளைகளுடைய நிலைமை, இவன் ஃபார்வேர்டு ஆகிட்டான், அவன் பேக்வேர்டு. யார்? ஒரு பையன் ஃபார்வேர்டு ஆகிட்டான், எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டப்படி பார்த்தா, ஒரு பையன் பேக்வேர்டாகவே இருக்கான், ஏன் நிலைமை ரொம்ப ஆக்வேர்டு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க, வேடிக்கையாக எங்கள் கூட்டங்களில் பேசுவாங்க. அது மாதிரி இருந்த நிலையில் எம்ஜிஆர் அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்கள் தலைவர் வீரமணி ஐயா எடுத்து வச்ச நியாயபூர்வமான வாதங்களை கேட்டு 1.5 மணி நேரம் இவர் பேசுகிறார். 1:40 அவ்வளோ நேரம் எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு. அவ்வளோ நேரம் அவர் உட்காந்ததே கிடையாது சட்டசபையில். உட்காந்து பேச்சை கேட்டவர் ஒரு சில வாரத்தில் உடனடியாக என்ன செஞ்சார்னா, நாங்கள் எதிர்பார்த்தது என்ன, அவர் என்ன கேட்குறோம், இந்த வருமான வரம்பான இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடு பழையபடி தொடரணும்னு தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னா, குருட்டு பூனை விட்டம் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அது மாதிரி 9,000 ரூபா வருமான வரம்பானையும் வாபஸ் வாங்கிட்டார். வாங்கினது மட்டும் இல்லாமல்
இந்த 31 இருந்தது பாருங்க ரிசர்வேஷன், பிசிக்கான ரிசர்வேஷன், இது 50 ஆகிட்டார். இப்ப நீங்க கூட்டுங்க 50, எஸ்சிக்கு ஒரு 18, மொத்தம் எவ்வளோ? 68. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. 68 தூக்கி விட்டார் எம்ஜிஆர். உடனே நாங்கள் என்ன செஞ்சோம்? எம்ஜிஆர் நாங்கள் ஆதரிக்கல, எம்ஜிஆர் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை இப்போ செஞ்சுட்டார். உடனே நாடு முழுக்க எம்ஜிஆருக்கு நன்றி அறிவிப்பு கூட்டங்கள், பாராட்டுகள் நடத்தி அவருக்கு ஒரு உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுத்தோம். 68 திரும்ப எம்ஜிஆர் போய் மறைஞ்சு அவர் போய் கலைஞர் திரும்ப முதலமைச்சர் அவர் கலைஞருக்கு இருக்கக்கூடிய அந்த சமயோச்சித அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் மனுஷன் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னடா எம்ஜிஆர் ஒரு பெரிய இந்த அளவுக்கு செஞ்சுட்டாரு, இடஒதுக்கீட்டுல இவ்வளோ பெரிய வரலாறு படிச்சுட்டாருல்ல. 68 இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. என்ன செய்யலாம் யோசனை பண்ணார். அப்போ கலைஞருடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு புது சிந்தனை தான். அது வரைக்கும் எஸ்டிக்குன்னு நம்ம தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கல. எஸ்சிக்கான இடஒதுக்கீட்டில் தான் எஸ்டியும் வரணும், பழங்குடி மக்களும் வரணும், ட்ரைபும் வரணும். அப்போ எம்ஜிஆர் கலைஞர் என்ன செஞ்சார்னா 50 பிசி, அதுக்கு அடுத்தது 18 எஸ்சி, எஸ்டி 1% தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு, அவங்களுக்கு 1% 50, 18, 1, 69 ஆகிட்டார் சார். எப்படி உயர்ந்து வருது பாருங்க. அப்ப 69 ஆனதுக்கு எம்ஜிஆர் காரணம், 68 ஆனதுக்கு 69 ஆனதுக்கு கலைஞர் காரணம். ஆனா இதுக்கு பின்னணியில் இருந்தது யாரு? ஆசிரியர் வீரமணி, திராவிடர் கழகம், எங்களுடைய வீரம் செறிந்த போராட்டம். சமூக நீதி எப்படி படிப்படியாக வளர்ந்து வருது பாருங்க. அப்போ 69 ஆகி போச்சு. இப்போ நம்ம தோழர் நம்ம இவர் மோகன் சொன்ன மாதிரி ஜெயலலிதா வந்துடுறாங்க, முதலமைச்சராக வந்துடுறாங்க. ஜெயலலிதா யாருன்னு உங்களுக்கு தெரியும். சட்டசபையிலே அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க? தான் யாருன்னு சொல்லும் பொழுது வெளிப்படுத்திக்கிட்டாங்க. அன்னைக்கு பிரதமர் யாரு? நரசிம்மராவ். அன்னைக்கு ஜனாதிபதி யாரு? சங்கர் தயாள் சர்மா. இவங்க பார்ப்பனர், நரசிம்மராவ் பார்ப்பனர், சங்கர் தயாள் சர்மா பார்ப்பனர். 3 பேரும் கையெழுத்து போடணும், 3 பேரும் ஒத்துக்கணும். இவங்க இங்கேருந்து அனுப்பணும், அதை நரசிம்மராவ் ஏற்றுக்கணும். அப்புறம் அதை ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் பார்வைக்கு கொண்டு போகணும். குடியரசுத் தலைவர் தான் நாடாளுமன்ற பார்வைக்கு விவாதத்துக்கு வச்சு அதை பாஸ் பண்ணணும். கடைசி கையெழுத்து அவர் போடணும். 3 இடத்துலையும் பார்ப்பனர்கள், பார்ப்பனருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இந்த இடஒதுக்கீடு 69. இந்த 69க்கு சிக்கல் என்ன சிக்கல்னா, பல பேர் இங்க இருந்த அந்த மேல்ஜாதிக்காரர்கள் வழக்கு மன்றம் சென்று விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான், இங்க இருக்கிற ஹைகோர்ட்டுக்கு போனான். போய் என்ன சொல்றான்? இந்த இடஒதுக்கீடு 50க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தடுப்பாணை இருக்கு. அந்த தடுப்பாணை மீறி எப்படி தமிழ்நாட்டில் 69 கொடுக்குறீங்க? அப்போ இது ஒரு கோர்ட்டு நீதிமன்ற நெறிமுறையை மீறிய செயல் அப்படின்னு சொல்லி வழக்கு போகிறோம். இந்த வழக்கை சாதகமாக வைத்துக்கொண்டு 69க்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் தான் மீண்டும் எங்கள் தலைவர் ஆசிரியர் வீரமணி, ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். தப்பு பிரச்சாரம் தான் அதிகமாக அவரை பற்றி பண்ணுறானே தவிர நல்லதை பண்ணுறவன் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் உடனடியாக தலையிட்டு இந்த அம்மாட்ட முதலமைச்சர்கிட்ட பேசி 31C சட்டம்னு ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த தீர்மானம் கொண்டு வந்துட்டா வெற்றிகரமாக, இதை எடுத்துக்கிட்டு போய் அனைத்து கட்சியும் போய் பிரதமர்கிட்ட கொடுத்தா பிரதமர் இதை நாடாளுமன்றத்தின் பார்வைக்கு வைப்பார். அங்கே மேல் சபை கீழ் சபை ரெண்டுலேயும் விவாதிப்பாங்க. விவாதித்து ஓகே சொல்லிட்டா 9வது அட்டவணை 9th ஷெட்யூலில் இதை சேர்த்துட்டு ஜனாதிபதியினுடைய கையெழுத்தை வாங்கிட்டா ஓகே, நீதிமன்றம் தலையிட முடியாது, நீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பை நாம் உடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். இன்னும் கேட்டால் அந்த சட்ட முன் வரைவு இருக்கு இல்லையா, இந்த முன் வரைவையும் உருவாக்கி கொடுத்தவரும் நம்முடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான். அப்போ இந்த 69% இடஒதுக்கீட்டால பட்டம் பெற்றிருக்கிறவங்க, அதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிற பிசியோ, எம்பிசியோ, எஸ்சியோ, எஸ்டியோ யாரா இருந்தாலும் திராவிடர் கழகத்தை, தந்தை பெரியாரை, தமிழர் தலைவர் ஆசிரியரை நன்றியோடு நினைவு கூற வேண்டும். தோழர், உங்கள்கிட்ட நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. நாங்கள் ஒன்றும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கிடையாது. இல்லை அரசியல் ஒரு தொழிலாக செய்யக்கூடியவங்களும் இல்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள்,
எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த இயக்கத்தில் பாடுபடக்கூடியவர்கள். ஐயா சோம இளவம் இருக்காரு, எம்டி படித்த மருத்துவர். அவங்க துணையாக இருக்காங்க, எம்டி படித்த மருத்துவர். இவங்க முடிச்சுட்டு நல்லா ஓய்வாக பேசாமல் உட்காந்துருக்கிற காலத்தில் இவர் பண்ண வண்டியை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நியூ ஜெர்சிக்கும் சிகாகோவுக்கும் டெக்சாஸுக்கும் இப்படி அலையணும்னு என்ன அவசியம் இருக்குது? இப்படி அலையிறதால அவருக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. பெரியார் ஐயா சொல்லியிருக்காங்க, மனித வாழ்க்கை என்பது தொண்டு செய்வதுதான். தொண்டு செய்யாத வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம். அப்போ இந்த மனித வாழ்க்கை வாழணும், நன்றியோடு இருக்கணும். அதுதான் சொன்னேன். நமக்கும் ஒரு தெரு நாய்க்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. 2 நாளைக்கு அந்த தெரு நாய்க்கு நீங்கள் 2 கை சோறு போட்டு விட்டால் அல்லது 2 பிஸ்கட் போட்டிங்கன்னா 3ஆவது நாள் உங்களை பார்த்த மாத்திரத்தில் வாளை குழைத்து கொண்டு தன்னுடைய வாஞ்சையை, அன்பை அது வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். பகுத்தறிவு அற்ற ஒரு ஜீவனான ஒரு விலங்கு நாய் அது இவ்வளவு பெரிய நன்றியை 2 கை சோத்துக்கோ அல்லது 2 பிஸ்கட்டுக்கோ காட்டுகிற பொழுது, பகுத்தறிவு உள்ள ஜீவராசியான இந்த மனிதர்கள் இத்தனை பெரிய நன்மைகளை நமக்காக ஒரு பேரு இயக்கம், ஒரு தந்தை பெரியார், ஒரு ஆசிரியர் வீரமணி, இந்த கருஞ்சட்டை தொண்டர்கள் செய்திருக்கிறார்களே, அவர்களை நாம் வரவேற்று போற்ற வேண்டாமா, பாராட்ட வேண்டாமா என்ற உணர்ச்சியை பெற்றாலே போதும். தோழர்களே, இப்படி ஓங்கி வளர்ந்த வரலாறு தான் சமூக நீதிக்கான வரலாறு. இது சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இதுக்கிடையிலே பல போராட்டங்கள் இருக்கிறது. இதற்காக தியாகம் செய்த எமது தோழர்கள் இருக்கிறார்கள். இதற்காக சிறை சென்று தங்கள் குடும்பத்தை இழந்து போன தோழர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பெரிய செய்தி. அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இருந்தாலும் ஒரு இயக்கம், ஒரு வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் தமிழர்கள், நம்ம தமிழ் சமூகத்தின் வரலாறு, தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு, தமிழ்நாட்டு சமுதாய வரலாறு, இதுக்கு நாம் உணர வேண்டாமா, உணர்ந்திருக்க வேண்டாமா, தெரிந்திருக்க வேண்டாமா? இதில் நீங்கள் மாறுபட்ட கருத்தோ இதோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் கட்சி மாற்றலாம் கிடையாது. இப்போ சில பேர் இங்கே தமிழ்ச்சங்கத்தில் கூட ஒரு பாரதி பாண்டி கோச்சிக்க கூடாது. அங்கே ஒருத்தர் சொன்னாங்க, அங்கே நாங்கள் இருக்கிற பகுதியில் தமிழ்ச்சங்கம் சொன்னார்கள், அதெல்லாம் அரசியல்லாம் சாராதவர்கள், அரசியல்லாம் இங்கே எதுவும் பேசிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய ஒரு ரகசிய இயக்கம் நடத்துகிற மாதிரி பேசினார். அப்போ நான் சொன்னேன், ஐயா அரசியல் இல்லாமல் ஒன்றும் கிடையாதுயா, எல்லாம் அரசியல்யா. அரசியலுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால், நீங்கள் உட்காந்துருக்கிறது அரசியல், நான் பேசுகிறது அரசியல், நீங்கள் கேட்கறது அரசியல், நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் மனைவிகிட்ட இதை பற்றி பேசினா அது அரசியல். எதில் அரசியல் இல்லை, எல்லாம் அரசியல் என்பது தான் தத்துவம். அதுதான் உண்மை. அரசியலாக நீங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுறதோ எதிர்த்து பேசுறதோ கிடையாது. அடுத்தது இந்த அரசியல்னு சொல்லிட்டு எனக்கு நீ வானா நான் வானான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எப்பொழுதும் தேவை. இப்போ இருக்கிற மாதிரி நிலைமை நீடிக்கணும்னு எப்பொழுதுமே நினைத்து விடக்கூடாது. இப்போ குஜராத்தில் திடீர்னு பூகம்பம் வரும், நிலநடுக்கம் வந்தது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் ஒன்றும் இல்லாமல் ஒரு இதுக்கு ஒரு சாதாரண கூடாரத்தின் கீழே நின்று வரிசையில் நின்று அவர்கள் நிற்கவில்லையா? அப்போ அவன் தான் கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கான் வீட்டில், எங்கே இருக்குன்னே அவனால் கண்டுபிடிக்க முடியல. இப்படியெல்லாம் நாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகபட்சமான உணர்வு இருக்கணும், அதிகபட்சமான ஆர்வம் இருக்கணும். தமிழ் சமூகத்தின் வரலாறு நீங்கள் உள்வாங்கியிருக்கணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அருமையான ஏற்பாட்டை நம்முடைய மருத்துவர் அவர்கள் இங்கே செஞ்சு இந்த சமூக நீதியுடைய 100 கால வரலாறு என்று இங்கே வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு பயமுறுத்துக்காக சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சக்கூடாது. நான் ஒரு யதார்த்தவாதி, நினைக்கிறத பேசுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில் கூட இங்கே யார் தோழர் யார் ஒரு ஈழத்தமிழர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்க இப்போ தமிழ்நாட்டிலே தங்களுக்கு ஆதரவு தளம் என்று அவர்கள் எடுத்து தலைவர்களை உருவாக்கி கொண்டாங்க. உருவாக்கின தலைவர்கள் எப்படின்னு சொன்னால் யோக்கிய பொறுப்புள்ளவர்கள், அதில் ஒன்றும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் அவங்களுக்கு பலமே இல்லாதவர்கள். ஆள் பலம் இருக்கணும்ல, பலமே இல்லாத அவருக்கு கீழே ஒரு பேர் இயக்கமோ அவங்களுக்கு கீழே அவங்க சொன்ன அந்த மக்கள் ஒரு பெரிய போராட்டம் தயாராக வரக்கூடிய நிலையோ இருக்கானா? இல்லை. அங்கே இருக்கிற 2 கட்சி, யதார்த்தமான கட்சி, பெரிய கட்சி எதுன்னா ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. நல்லதாக கெட்டது இந்த 2 தலையில் தான் இவன் தான் மாறி மாறி வருவான். இவங்ககிட்ட நம்ம இருந்து தான் ஆகும். அப்போ இவங்க எடுக்கிற அரசியல் முடிவு என்பது எப்படி இருந்திருக்கணும்? ஏன்னா நானும் அதை முழுசாக பாடுபட்டவன், உழைச்சவன்.
அவங்களுக்காக கண்ணீர் கண்காட்சி நடத்துறது எல்லாம் பண்ணது எல்லாத்தையும் எனக்கு பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் என் பார்வையில் நான் நினைச்சது என்னன்னு சொன்னால், இந்த ரெண்டில் யாராவது ஒருத்தனை ஸ்டெப்பனாக பிடிச்சிருக்கணும், கையில் இவனை கையில் வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு கட்டத்தில் இவர் எம்ஜிஆரை வச்சுருந்தார். அவர் சொன்னார், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், நீ 10,000 வேணாலும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி கலைஞர் ஒரு முறை வந்து அவ்வளோ ஆயுதத்தை எடுத்து நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கூட ஒரு அமைப்பு கையில் கொடுத்துருக்காரு. இப்படிலாம் இருந்தது. இவங்க கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் இந்த பேதம், ஒரு கட்சியின் பின்னாடி கட்சி தலைவர் பின்னாடிலாம் போகக்கூடாது, அதெல்லாம் நிறையா சிக்கல் வந்துடும் சொல்லி தப்பான அரசியல் பாடம் நடத்தப்பட்டு இவங்களுடைய ஆதரவை இழந்த காரணத்தால் என்ன ஆகி போச்சுன்னா, இறுதி கட்ட நேரத்தில் கை கொடுக்க ஆள் இல்லை. அது தோல்விக்க இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மூளை எப்படி ஒரு அமைப்புன்னு சொன்னால், அது விடுதலை போராட்ட அமைப்பாக இருந்தாலும் சரி, ஜனநாயக அமைப்பாக இருந்தாலுமே தலைமை எவ்வளவு முக்கியமோ, தத்துவம் எவ்வளோ முக்கியமோ, படைபலம் தொண்டர் பலம் எவ்வளோ முக்கியமோ, அதே பலம் அறிவு பலம் அதுவும் முக்கியம். அப்படி அறிவு பலமாக இருந்த முக்கியமான வழிகாட்டிகள் மரித்து போய்விட்டார்கள். அறிவு பலத்துக்கு ஆள் இல்லை. போராடுற ஆள் இருக்கான், தீவிரம் ஆயுதத்தை தாங்கி சண்டை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, அறிவு பலம் குறைஞ்சி போச்சு. அப்போ அறிவு பலம் இல்லாத நிலையில தலைநகரமே வீழ்ந்து போச்சு. தலைநகரத்தையே காப்பாற்றி கொள்ள முடியாத அடுத்த கட்ட நிலைமைகள் மோசமடையும். இதை குறைஞ்சபட்சம் முன்னெச்சரிக்கையோடு முடிவெடுத்து அன்றைக்கே சண்டை நிறுத்தப்பட்டிருந்தால் கூட, இல்லை அதுக்கான முயற்சியில் அன்றைக்கு ஈடுபட்டிருந்தால் கூட இவ்வளோ பெரிய பேர் இழப்பை நாம் சந்தித்திருக்க மாட்டோம். மிகப்பெரிய பேர் ஆளுமைகளை நாம் இழந்திருக்க மாட்டோம். ஒரு ஆளுமை என்பதை பெறுவது சாதாரணம் அல்ல தோழர்களே. இப்போ எங்கள் ஐயா இருக்காரு, சோமேரனா இருக்காரு, அது மாதிரி இப்போ இங்கே பல தோழர் இருக்காங்க, அந்த ஏழாம் இருக்காரு. இப்போ இது மாதிரி ஒரு தோழர்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பெரியார் தொண்டராக இருக்கலாம் அவர். ஆனால் இவருடைய அனுபவம், இவருடைய இருந்த காலம், இவர் படி செஞ்சு இவர் பெற்ற அந்த வாய்ப்புகள், இந்த பயிற்சியை நாங்கள் இன்னொரு புதுசாக ஒரு ஆளை பிடிச்சி நாங்கள் அவருக்கு கொடுக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு லெப்டினண்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு மிலிட்ரியில் எத்தனை வருஷம் தேவை, எவ்வளோ பயிற்சி தேவை? அது மாதிரி தான். அது மாதிரி சூழ்நிலை அன்றைக்கி அரசியல் பார்வை சரியாக எடுக்காதனால, அரசியல் முடிவு எடுக்காதனால, சாதாரண மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி அரசியல்வாதிகளுக்கு அதுதான் எதிரொலிக்கும். சமூகம் எப்படி இருக்கோ அப்படி தான் சார் அவன் தலைவரும் இருப்பார், வேறு வழியே இல்லை. அப்போ அது மாதிரி கோதாபத்தில் சரி நீ என்ன மதிக்கலை, நான் என்ன மதிக்க தயாராக இல்லைன்ற மாதிரி அந்த கண்டு காணாமல் விட்டதனுடைய விளைவு தான் நமக்கு பாரிய இழப்பு. ஒரு தலைவன் அப்படி கிடைப்பானா? இப்படி ஒரு தலைவன் நம்ம உண்டாக்க முடியுமா? நினச்சி பாருங்க. இனி ஒரு தலைவன் அப்படி நமக்கு கிடைக்கிறதுனா எவ்வளோ பெரிய காலம் வேணும், இன்னொரு காலம் கிடைக்குமா? இதெல்லாம் நினைக்கிறோம். அது மாதிரி நமக்கு பெரியார் கிடைச்ச அந்த தலைமைத்துவம் மிக அற்புதமான தலைமைத்துவம். இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் எவ்வளவும் தன்னை இழந்து பெரியார் உழைத்தார். எத்தனை 3 முறை பெரியார்கிட்ட வந்து வேண்டாம் சார், நீங்கள் சென்னை மாகாண பிரதமராக ஆகணும்னு சொல்லி கேட்குறான். 3 முறை. ராஜகோபாலாச்சாரியே ஒரு முறை வந்து கேட்குறாரு. பெரியார் நான் அங்கே போயிருந்துட்டா நான் அயோக்கியனா மாறிடுவோன்றார் பெரியார். வெளிப்படையாக சொல்கிறேன், நான் வந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டா நான் மாறிடுவேன், என்னை மோசமானவனா ஆக்காதீங்க, நான் இந்த பேரோடையே சேர்த்து போகிறேன், என்னால் இதை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வரலையே. அந்த பொறுப்பை ஏற்றுக்க பெரியார் தயாராக இல்லையே. அதனால் கடைசி வரைக்கும் நமக்காக உழைத்தார். சாவதற்கு 3 நாளுக்கு முன்னு வயசு என்ன அன்றைக்கி 94 வயசு முடிஞ்சு 3 மாதம் 7 நாள் பெரியார் கடைசியாக பேசுகிறது. அந்த 19ஆம் தேதி தியாகராய கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறார். வலி தாங்க முடியல, குடல் இறக்கம் முழுவதுமாக இறங்கி விட்டது. அம்மா அம்மான்னு கத்துறாரு. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருப்பார் பெரியார். சத்தம் போடுறாரு. எல்லாம் போய் ஆசுவாசப்படுத்துகிறாங்க. அதானே செய்ய முடியும் தொண்டர்களால், வேறு என்ன பண்ணுவோம்? வலியை வாங்க முடியும்னா முடியாது. ஐயா ஐயா போதும் ஐயா, பேச்சை முடிச்சிருங்க ஐயான்றாங்க. அதுக்குள்ளே உடன் இருந்த நம்ம மருத்துவ தோழர் ஒருவர் ஐயாவுக்கு கொஞ்சம் அந்த குடல் இறக்கத்தை தூக்கி போட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் ஐயா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் கை வச்சு பார்த்ததை வச்சே பெரியாருக்கு வலி நிற்கலை. அவருக்கு என்னென்னா பேச்சை முடிக்கணும். பேச்சை எப்போ முடிக்கக்கூடாது, பேச்சிட்டு தான் முடிக்கணும்னு அவர் நினைக்கிறார். செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவருடைய பேச வேண்டிய கருத்துக்களை திரும்பவும் ஒரு 3/4 மணி நேரம் பேசி அதோட மருத்துவமனைக்கு போனவர் தான் திருப்பி பிணமாக தான் பெரியார் வந்தார். 94 வயசில் நமக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்தில் எந்த தாத்தனாவது இது மாதிரி ஒரு உரை போவானா, ஒரு மூத்திரவாளியை தூக்கிட்டு போவானா, கூச்சப்பட மாட்டானா? எப்படி நமக்கு அவரு மக்கள் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருந்தா
இந்த மக்களை அவர் எவ்வளோ நேசிச்சிருந்தாருன்னா, தன்னலம் கருதா பிறநலம் வேணும் பெருந்தகை ஐயா, எங்கள் ஆண்டகை ஐயா, அப்படிப்பட்ட தலைவர் பெரியார். நல்ல பழுத்த அழகு முகத்தில் வெள்ளை தாடி விரிந்து கிடப்ப கருப்புடை போர்த்திய சிவப்பு ஞாயிறு. அந்த பெரியாரால் உருவாக்கப்பட்ட இந்த பேர் இயக்கம், இந்த இயக்கத்தின் சார்பிலே இந்த சமூக நீதிக்கான தொடக்கத்தை பெரியார் கொள்வதற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் இருக்கும் பொழுதே இதை பற்றி பேசி இந்த தீர்மானத்தை கொண்டு வர முயற்சித்து 1919, 20, 21, 22, 23, 24, 25 7 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடுகிறார் பெரியார். அவருடைய முயற்சிக்கு தோல்வி ஏற்பட்டதுக்கு பின்னால் இது உதவாது மேல் அப்படின்னு தூக்கி போட்டு 25 காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வரார். காஞ்சிபுரம் மாநாட்டில் உங்களுக்கு 1915 இருந்தால் ஒரே ஒரு நடைமுறை மட்டும் சுட்டி காட்டினா இந்த சமூக நீதியினுடைய தேவை என்னன்னு புரியும். கல்வித்துறையில் 1915 கல்வித்துறையில் இருந்த வேக்கன்ட் பிளேஸ், அரசு பணியிடங்கள் 518 தொடர்கள். 518 நான் சொல்றது 1915. அதில் பார்ப்பன அலுவலர்கள் மட்டும் இந்த 518 பேர்ல 399 பேர் நிரப்பப்படுறாங்க. மொத்தம் 518, 399 400ன்னு வச்சுங்க. 400 பேர் வெறும் பிராமின்ஸ். கிறித்துவ ஆங்கிலோ இந்தியர்கள் 73 பேர். என்னாச்சு? 472 ஆச்சா? முகமதியர் 28 பேர். ஆதி திராவிடர் உட்பட பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் வெறும் 18 பேர். 518ல் நம்மளுக்கு கிடைச்ச இடம் வெறும் 18. அப்போ எவ்வளோ பெரிய சமூக அநீதி அன்றைக்கு இழைக்கப்பட்டு இருந்தது. இது ஒரு நாளில் நடக்கலை தோழர்களே. இதுக்கு அவன் முன் தயாரிப்பு பண்ணுறான். ராமாயணமாக மகாபாரதமாக அதில் சில பாத்திரங்களை நுழைத்து அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக அநியாயத்தை நியாயப்படுத்துகிறான். அதான் சம்பூகன் வதம், அதுதான் வாலி வதம், அதுதான் ஏகலைவன் வதம். இந்த கதாபாத்திரத்தை சொல்லிட்டா அதுக்கான பொருளை நீங்கள் யோசனை பண்ணி அந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கங்க. சம்பூக வதம்னா என்ன, வாலி வதம்னா என்ன, இந்த ஏகலைவன் வதம்னா என்ன, இதுகெல்லாம் செஞ்சு நம்ம மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு ஆளாக்கி படிப்புரிமை மறுக்கப்பட்ட மக்களாக, வேலைவாய்ப்பு அற்றுப்போன மக்களாக நம்ம ஆக்கப்பட்டோம், அடிமைப்படுத்தப்பட்டோம், மூளைக்கு விலங்கிடப்பட்டது, ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நிகழ்த்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் பெரியார் ஜாதி ஒழிப்புக்கு தீர்வு, இந்த ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் உரிமை பெற்றவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை சமூக நீதி தத்துவமாக முன்வைத்தார். அந்த பெரியார் இயற்றிய அந்த சமூக நீதி சுடர் இன்று வரை எதிரும் புதிருமாக இருக்கு. இன்னைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு நமக்கு அறிவு வந்து போச்சு, நம்ம சமூகத்துக்குலாம் விவரம் தெரிஞ்சு போச்சு, கேள்வி கேட்குறான். அதுக்காக அவன் என்ன செய்யறான்னா பேரை மாத்துறான். அன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் என்ன சொல்றான்னா, கொடுக்குறேன், நீ 12வது வாங்கின மார்க் மட்டும் பத்தாது, நான் ஒரு தேர்வு வைப்பேன், அதுக்கு பேர் நீட்டு, இதை எழுதுனீங்கன்னா இதில் பாஸ் பண்ணால் நீ போகலாம். ஏட்டா 12 வருஷம் படித்து நான் மார்க் வாங்கியிருக்கேன், அதுதான் ஒத்தி வைனா, நான் சொல்கிறத இதை செய்யினா. இது என்னடா சிபிஎஸ்சி முறைன்னா அவன் இந்தியா முழுக்க வச்சுருக்க கல்வி முறை. இதில் மாநில கல்வி படித்த பையனை கொண்டாந்து போட்டி போடுறான்றான் நம்மளை. அருமையான மருத்துவ கட்டமைப்பு கலைஞர் உருவாக்கி வச்சுருந்தார். இதில் எல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்கள், அவன் எஸ்சியோ பிசியோ எம்பிசியோ எஃப்சியோ எல்லாம் வந்து நல்ல வாய்ப்பை பெறுறான். இந்த கட்டமைப்பை உடைக்கணும். இந்த மருத்துவ கட்டமைப்பை உடைச்சாதான் தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை குலைக்க முடியும்னு நினச்சி அவங்க செயல்படுறாங்க. அதுக்கு தான் நீட்டுன்றான், அதுக்கு தான் கியூட்டுன்றான். இப்படி நம்முடைய முன்னேற்றத்துக்கு நம்ம மருத்துவ கனவுக்கு போடப்பட்ட பூட்டுன்றதை எதிர்த்து இப்பொழுதும் கூட இந்த வாரம் எங்கள் இயக்கம் நாம் தமிழ்நாடு முழுவதும் மோட்டார் சைக்கிள் பேரணின்னு வச்சு ஒரு பெரிய பரப்புரை இயக்கமாக நடத்தி ஒவ்வொரு ஊரிலும் நீட்டுக்கு எதிராக விளக்கம் கொடுக்கணும். எத்தனை பேர் இதை ஆதரிக்கிறான், எத்தனை பேர் வரவேற்கிறான், அது வேறு விஷயம் தோழர்களே. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் பாடுபடுவோம், குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இன்றைக்கு இந்த வட கரோலினா வந்த எங்களை வரவேற்று இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் அற்புதமான மனிதர்கள், உங்களை பார்க்கும்போது அறிவார்ந்த மனிதர்கள், அறிஞர் பெருமக்கள், சாதாரண ஐயா ஜெயராஜ் ஆண்டனி இருக்கார், பெரிய செல் நிபுணர், அந்த
அந்த முறையில் பெரிய டாக்டரேட் வாங்கினவர். அவர் இங்கே வந்திருக்காரு. இன்னும் பல பேரறிஞர்கள் வயசு முடிந்த பெரியார்லாம் இங்கே வந்திருக்காரு. உங்களெல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி. தாய்மார்களை 10 பேரை பார்க்கறதுல ஒரு மகிழ்ச்சி. பூட்டிய இருப்பு பூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில்வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு, வெளியே சிம்புட் பறவைய சிறகை விரி எழு, மொழிப்பற்றங்கே விழிப்புற்றெழுக என்று கேட்டு பெரியாரை உலகமயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள், அவரை ஒற்றிய இப்படிப்பட்ட எங்கள் மருத்துவ செம்மல்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஊக்கம், எங்களுக்கு ஒரு உற்சாகம், எங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கிறார்கள். உங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருந்து இதை கேட்கும்பொழுது மனுஷக்குள்ள ஏதனா கூட கேட்க இருக்குல்ல, அதுக்கு எங்களுடைய நன்றியை பாராட்டி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.